சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஹியூமனிட்டி முடியல என்னாலயே முடியலையே பாக்குறவங்களால எப்படிமே முடியும். அந்த சார்லி பிஜிஎம் போடுவாங்க பாருங்க, சார்லி பிஜிஎம்மா இல்ல டிடிஎஃப் பிஜிஎம்மா எங்களுக்கே தெரியலங்க. அதுதான் எனக்கே நானே எங்க போனாலே யூடியூப்ல போனாலே அதுதான் வருது. சோ வந்து இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் காப்பிரைட் கிளைம் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்காததுக்கு நிறைய ரீசன் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். சோ வந்து என்னோட வீடியோவை ஒரு நிமிஷத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கோங்க, நான் யாருக்கும் காப்பிரைட் கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க. சேம் டைம்ல நான் ஒரு சேனலை பார்த்தேங்க. ஸோ வந்து ரொம்ப மனசே விட்டுட்டேன். எப்படின்னா டிடிஎஃப் வாஸ் அன் ஆங்கிரி மூமெண்ட் நான் அத்தனை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வந்து மக்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஸோ வந்து என்னை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து இப்போ ரொம்ப கோவப்படுறேன், ஒரு சைக்கோ மாதிரி என்னைய வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த பசங்க லைக்கும் பண்ணி வச்சிருக்காங்க.